கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்பதற்கு விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காவிலன் கொடிய எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே நின்றருசி பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியே புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மணியாய் வேலாய் கண்ணதாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்றே தாவர சந்திரமன் எல்லா பிறப்பும் பிறந்திடத்தே எம்பெருமான் பெரியே உன் பொன்னடிகள் கண்டெங்கு வீடுண்டு உயிரே உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற பெய்யா விமலா இடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டனி பெரியார் தனியார் இயமான நாம் விமலா பொய்யாயினெல்லாம் போயட வந்தருளி மெய்ஞானமாகி விளைகின்ற மெய்ச்சுடரை அஞ்ஞானம் இல்லாது என்பருமாய் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிற்கு இல்லாய் ஆக்குவாய் காப்பாய் அழிவாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் கொடுமை நாட்டத்தின் நேரியாய் சிறையாய் முடியாய் மாற்றம் மனக்கழிய நின்ற மறைவோய் கலந்தபால் கண்ணோடு நீ கலந்தால் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனோரே நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் பிறந்தோர் ஐந்துடையார் இன்னோர் மறைந்திருந்தாயும் பெருமான் நல்வினையை தன்னிலை மறைந்திட கூடிய மாய இருளை அறமாவும் என்னும் மறைவைத்தால் தடுப்பி புறத்தோர் போற்றெங்கும் முழுவனுக்கு மூடி மலர்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலர உலகெங்கும் வஞ்சனையை செய்ய விளங்கு மனத்தால் விமலா உணர்ந்து கலந்த அன்பாரி கசிந்து உள்ளும் கலந்தானியாத வந்தருளே நெய்வளைகள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியே தாயில் சிறந்த தயாவான துவனி மாசற்ற சோதி மலர்ந்த தேசமே தேனார் அமுதே சிவபுரணி ஆசமா பற்றத்து பாதிக்கும் மாரியணி நேச அருள் புரிந்து நெஞ்சில் பேராது நின்ற பெருகருணை பேராரி ஆரா அமுதே அழகிலா பெண்மாரி ஓராத உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியாய் நீராய் உருகியும் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லாதே உள்ளாய் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் எல்லையுமா சோதியனே துணியருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அன்றம் நடுவாதி எல்லாமே தன்மையால் கொண்ட கோத்தனை ஞானத்தால் கொண்டுணர்வார் நோக்கரிய நோக்கே நுழுகரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் உணர்வில்லா புண்ணியனை காக்கும் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அக்காயின போற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணவாய் மாற்றமா மையகத்தில் வெவ்வேறு வந்தறிமா தேற்றனே தேற்ற தெரிவேயும் சிந்தனைகள் ஊற்றான உண்மார் அமுதே உடையானே வேற்று விவார விடக்குடம்பே கொண்டக ஆற்றேனும் ஐயா அரணே ஓய்ந்து போற்றி புகழ்ந்திருந்து ஒளிந்த
கேட்டு மெய்யான வீட்டுக்கு வந்து வினை பிறவி சாராமி கள்ள புலனுரை கண்டறிய வல்லானி நள்ளிருளில் நட்டம் வைத்தாடும் நாதனே பிள்ளையுள் பூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லிய திருவடியில் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடியே கொண்டோடு பணிந்தே திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானனுடைய பொன்னார் திருவடி கமலங்களை வணங்கி இந்த அற்புதமான திருநாளிலே இங்கே திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய கிளை மடமானது மிக அருமையான முறையிலே திருப்பணிகள் செய்யப்பட்டு இன்றைக்கு ஸ்ரீ குருமகா சன்னிதானனுடைய திருக்கரங்களினாலே இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான ஸ்தலம், அதாவது தமிழகத்தினுடைய தென்கோடி என்று சொல்வார்கள் இந்த கன்னியாகுமரி. நம்முடைய தமிழகத்தினுடைய நிலமாக வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகம் என்று சொல்வார்கள். அத்தகைய வடக்கே இமயமலை என்று சொல்கிறோம். இப்ப வடவேங்கடம் திருப்பதி, அதேபோல இங்கே நம்முடைய கன்னியாகுமரி தெற்கே இந்த இடைப்பட்ட இடம் தமிழருடைய நிலமாக அன்று தொட்டு நிறைவேறிருக்கிறது. அத்தகைய அருமையான நம்முடைய தெற்கே உள்ள இந்த ஈசான திருமடம் நம்முடைய ஆதீனத்தினுடைய உருத்திரகோடி தேசிகர் என்று சொல்கிற 4வது குருமூர்த்திகளுடைய காலத்திலே இவை நமக்கு ஆதீனத்துக்கு தரப்பட்டது. அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருமடம் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் பல்வேறு இடங்களிலே கிளை மடங்களை அமைத்திருக்கின்றது. பொதுவாக சொல்லணும்னா கன்னியாகுமரியில் இருந்து காசி முதல் நம்முடைய கிளை மடங்கள் வந்து பரவி இருக்கின்றன. மகா சன்னிதானம் அவர்கள் ஆட்சியர்கள் முதல் அவருடைய அருளானை மற்றும் பல்வேறு கிளை மடங்கள் தாக்கம் செய்யப்படும். நம்முடைய சுசீந்திரம் திருமணம், அதுபோல மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா இடங்களும் ஆதீனத்தினுடைய பல்வேறு கிளைமடங்கள் மட்டுமல்ல, ஆதீனத்தினுடைய திருக்கோயில்களும் பல்வேறு கோயில்கள் திருப்பணி செய்யப்பட்டு மிக அற்புதமாக அது குடமுழுக்கு நடைபெற்றது. இப்போ அண்மையிலே நம்முடைய வானாபுரம் என்று சொல்லுகிற கோவிந்தபுரத்துக்கு அருகாமையில் இருக்கிற கோயில் திருப்பணி நடக்கிறது. அது மட்டுமல்லாம நம்முடைய ஆதீனமானது சைவ சித்தாந்தத்தையும் சைவ திருமுறையையும் பரப்புகிறது. நம்முடைய சித்தாந்த நூல்கள் 14 என்பது தெரியும். நம்முடைய பேராசிரியர் பெருமக்களை கொண்டு ஆங்காங்கே நேர்முக பயிற்சி வகுப்புகள் மிக செம்மையாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய இயக்குநராக கந்தசாமி ஐயா விளங்குகிறார்கள். அதுபோல சைவ திருமுறைகள் 12ஐயும் நம்முடைய ஆதீனம் நேர்முக பயிற்சி வகுப்பாக நடத்தி கொண்டு வருகிறது. அந்த வகையிலே நம்ம சபா சண்முகசுந்தர அவர்கள் அதனுடைய இயக்குநராக இருந்து நடத்தி வருகின்றார்கள். இங்கே நம்முடைய சுசீந்திரத்திலே நம்முடைய ஐயா வந்திருக்காங்க. அவர்கள் இங்கே திருமுறை வகுப்பை நடத்தி வருகிறார்கள். இப்படி நம்முடைய ஆதீனம் நடத்தி வருகிற பணிகள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மகா சன்னிதானம் அவர்கள் பொறுப்பேற்றதாக பல்வேறு கோயில்கள், ஆதீன கல்வி நிலையங்கள், இது போன்ற கிளை மடங்கள் எல்லாம் செம்மையாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இந்த புத்தாக்கம் செய்து சிறப்பு விழா கண்ட குருமாசனுடைய திருவடியை வணங்கி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மற்ற அன்பர்களையும் தென்மண்டல மேலா அவர்களையும் தப்ராஜ் சாமிகளையும் வழங்குகிறேன். இதனுடைய சிறப்புகளை எல்லாம் நம்முடைய ஆதீனத்தினுடைய சிறப்புகளையும் சொல்வதற்கு அம்மையார் கோமதி திருநாவூர் சாமியார் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை வழங்குவார்கள்.
எல்லாம் பேரும் மறைக்காதீங்க. நீங்கள் அப்படியே கேட்டுதான் வந்து மண்ணுலகத்தனில் பிறவி மாத்தர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிச்சு மாமுக பணவன் மலரடி பணிந்து போற்றுவோம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பூ உலகில் பக்தர்களை காத்தருள வேண்டி ஸ்ரீ விநாயகர் தத்துவ முதலாகவும் முழுமுதற் பரம்பொருளாகவும் எழுந்தருளை அருள்பாலிக்கிறார். அந்த ஆனைமுக பெருமானின் பாதகமலங்களுக்கு பலகோடி நமஸ்காரங்களை கூறி அருளே உருவான அன்னை பராசக்தி சிவகாமி சமேத நடராஜ பெருமானுடைய திருவடிகளை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி திருவாவடுதுறையிலும் நம்முடைய கிளைமடத்திலும் இருந்து வருகை புரிந்திருக்கும் அனைத்து அன்பர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இங்கே வருகை புரிந்திருக்கும் சிவநேச செல்வர்களாகிய உங்கள் அனைவருக்கும் உங்கள் உள்ளத்திலே சைதன்யமாக சுடர்விடும் பேரொழியை வாழ்த்தி வணங்கி நம்முடைய சிந்தனைக்குள்ளாக நாம் செல்வோம். மதிப்புக்குரிய ஆசிரியர் கூறியது போல நம்முடைய திருவாவடுதுறை திருமணத்திலே சைவ சித்தாந்தங்களும் திருமுறை வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது. எதற்காக அவர்கள் இதை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்கும் போது இந்த உலகில் பிறந்த நாம் அனைவரும் உய்வடைய வேண்டும் என்றுதான் எண்ணுகிறோம். ஆனால் அவ்வாறு உய்வடைய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது. பலரிடம் போய் என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சிலர் கூட விரல் விட்டு என்ன அளவுல இல்லை, எல்லாரும் ஏதோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலரிடம் கேட்டேன்னா உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கோங்க. யார் புண்ணியத்திலும் யாரும் நல்லா இருக்க முடியாது. அவரவர்கள் செய்த வினையின் காரணமாக இந்த உலகிலே நாம் பிறப்பெடுத்துள்ளோம். இந்த உலகினுடைய பிறப்பிற்கு காரணம் வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப வினையின் காரணமாக பிறந்திருக்கும். இந்த வினைகள் நீங்கினால் ஒழிய இறைவனுடைய திருவடியை சென்று அடையவோ நல்லதொரு வண்ணமாக வாழவோ முடியாது. அதற்கு தடையாக இருப்பது எதுனா இந்த மலங்கள். எனவேதான் நம்முடைய சித்தாந்தம் எடுக்கின்ற பொழுதே முப்பொருள் உண்மையை முதலிலே நிகழ்த்துகிறார். பதி பசுபாசம் என பகர்மோன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை போய் அணுகா பசுபாசம் பதி அணியின் பசுபாசம் இல்லாவே. அப்ப இறைவனும் உயிர்களும் மலங்களும் அனாதிகாலமாக இருக்கிறது. ஆனால் உயிரினுடைய தன்மை என்னன்னா சார்ந்ததின் வண்ணமான தன்மையுடைய எதை சார்கிறவோ அதுவாகவே இந்த உயிர்கள் ஆகும். அந்த உயிர்கள் எதை சாரணுமோ அதை சாராது இந்த நிலையில்லாத பொருட்களை சார்ந்து கொண்டு இருப்பதால் இந்த உலகத்திலே பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த சங்கிலி சூழலிலே நாம் சிக்கிக் கொண்டு இருக்கிறோம். அதை அருமையாக திருப்புகழிலே அருணகிரிநாதர் பதிவு செய்துள்ளார். எப்படி அவர் சொல்கிறார்? எள்ளுகளல் மணலை அளவிடன் அதிகம் எனத்திட பிறவி அவதான். 7 கடல்ல உள்ள இந்த கன்னியாகுமரி மணலை பூரா அளக்க முடியுமா? அப்ப ஒரு கடல் மணலையே நம்மளால அளக்க முடியாது. ஆனா 7 கடல் மணலையும் அளந்துடலாம், நம்ம எடுத்த பிறவிய அளக்க முடியாதுன்னு. அப்ப எத்தனை பிறவிகள் நாம் எடுத்தோம்? 84 லட்சம் யோனி பிறப்புகள்னா. அதனால அருமையாக பாடுகிறார். ஏறுவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாயி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் வெறி போல ஒருதாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதே ஒருவாய் முருகா பரமா குமரா உயிர் காவன போத அருள் தாராய். அப்ப அப்படிப்பட்ட நாமங்களை நாம் சொல்லும்.
இந்த நாமங்கள் சொல்வதால் மட்டும்தான் இந்த பிறவி கடலில் தத்தளிக்கும் நம்மை கரையேற்றும். அதனால் சொன்னார், பூவினை கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினை கருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினை கருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினை கருங்கலம் நமச்சிவாயவேனர். நம்ம எல்லா உடல் உறுப்புகளிலும் என்னெல்லாமோ அணிகளெல்லாம் தொங்க விட்டுருக்கோம். ஆனா தொங்க விட முடியாத உறுப்பு எதுனா கண்ணுலையும் எவ்வளவு வசதி இருந்தாலும் ஒரு 100 பவுனே இருந்தாலும் கண்ணுல குத்தி ஒரு டோலாக்க தொங்க விட்டுட்டு அலைய முடியாது. நாக்கிலையும் தொங்க விட்டு அலைய முடியாது. ஆனா அதற்கு அணிகலம் உள்ளது என்று நமக்கு நம்முடைய அருளாளர்கள் சொல்கிறார்கள். நாவினை கருங்கலம் நமச்சிவாயவே. இன்னைக்கு ஐயா சொன்னாங்க 7ஆம் திருமுறை. அந்த 7ஆம் திருமுறையை நம்ம இன்னைக்கு இங்க தொடங்க போறோம். அதுல சுந்தரமூர்த்தி அருமையாக சொல்றார், ஐயா உன்னைய நான் பார்க்கவே முடியல, உன்னை நான் பேசவும் முடியல, என் கண்ணு தெரியல, பஞ்சடைச்சு போச்சு. அப்படிப்பட்ட நிலை எனக்கு வந்தால் கூட என்னுடைய நாக்கு உன்னுடைய நாமத்தை சொல்லும் ஒரு அருளை தரமாட்டாயா என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனிடம் கூறுகிறார். மற்றவற்றன கெண்டி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலோ பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேனேன், கற்றவர் தொழுதேற்று சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினோம் சொல்றா நம சிவாயவே. இந்த நாமத்தை நாம் ஏன் சொல்லணும்? பிறவாத ஒரு பெரு நிலையை அடைய. மரணமில்லா பெருவாழ்வுனா சாவாம இருப்பதல்ல, மீண்டும் பிறவாமல் இருப்பது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடையணும். அப்ப எத்தனை பிறப்புகள்னாரு? அவர் போய் இவராய், இவர் போய் அவராய், இதுவே தொடர்வாய் வெறி போலன்னாரு. எவர் போய் எவராய்? இதைத்தான் மாணிக்கவாசகர் நம்ம இப்ப சிவபுராணம் பாடுனால சொன்னார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். அப்படியே பிறந்து இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், ஒரு தாய் இரு தாய்னு. அப்ப ஒரு பிறவில ஒரு மிருகமா பிறந்தோம், ஒரு பறவையா பிறந்தோம், ஒரு பறவையை போய் அம்மா அம்மானோம், ஒரு மிருகமா பிறந்தோம், ஒரு மிருகத்தை போய் அம்மானோம். இன்னைக்கு ஒரு மனுஷனா பிறந்திருக்கோம், ஒரு மனுஷியை போய் அம்மா அம்மாங்கிறோம். இப்படி இவர் போய் அவராய், ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாயலியார். இதற்கு அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அருளை பெற்றதால் ஒரு கால் முருகா பரமா குமரான்னு சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நமசிவாய நாமம் நம்மை கரையும். எப்படிப்பட்ட அந்த நாமம் உயர்வான், அதை எப்படி சொல்ல வேண்டும்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாகும். அந்த கவுனிய குலத்தை சேர்ந்த குழந்தை அதற்கு உபநயனம் செய்தாங்க. 4 வேதங்களையும் சொல்ல கொடுத்தாங்க. எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டு அந்த குழந்தை சொன்னது, இதை விடலையும் நம்மை உயர்த்தக்கூடிய மெய்ப்பொருளாகிய நாமம் நமசிவாய. அந்த நாமம் தான் நமக்கு துணை. அதை இன்னைக்கு ஒரு நாள் கஷ்டமா இருக்குன்னு சொல்லணும், நாளைக்கு நல்லா இருந்தா சொல்லக்கூடாது. அப்படியா? அதையும் ஞானசம்பந்தர் பதிவு செய்தார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சம் நைந்து நினைமின் நாள்தோறும். நம்ம என்ன செய்யறோம்? அங்க இருந்து ஏதாவது பாட்டை பாடுதோம், செல்லு வந்துருந்தா பாதியில நிப்பாட்டிட்டு அட்டன் பண்ணிக்கிடுதோம், அடுத்து 3வது லைனை பாடுறோம். இப்படி பாடுவதால் ஒரு பலனும் இல்லை. அரை மணி நேரம் எப்ப திருவாசகம் முற்றோதல் பண்றேன்னா நான் 1000 திருவாசகம் முற்றோதல் பண்ணணுங்கிறது பலன் இல்லை. ஒரே ஒரு தடவை திருவாசகம் பாடும்போது, ஒரே ஒரு பதியத்தை பாடும்போது கண்களிலிருந்து நீர் வருதா? அவர் பாடின போர் பாடுறோமா? அதனாலதான் அவர் சொல்லுகிறார், எதை தொட்டாரை சிவமாக்கும் திருவாசகம். ஒரு 10 திருவாசக புத்தகத்தை வாங்கி வச்சு தொட்டா சிவமாக்குமா? அது எங்கே தொடரும்? நம்முடைய ஊனை தொடணும், உயிரை தொடணும்னு. மெய்தானரும் விடுத்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி
வெதும்பி உள்ளோம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாயனை கண்டுகொள்ளே. அந்த நாமத்தை நம்ம மாறி மாறி சொல்ல சொல்ல இந்த வினையில் இருந்து நீங்கலாம். ஆனா நம்ம என்னன்னா இந்த வினையில் இருந்து நீங்காம இந்த உலக இன்பங்களிலே நாம் துய்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே நம்முடைய மனம் மொழிகளால் இறைவனை வழிபாடு செய்தால் அந்த உயர்வான நிலையை அடையலாம். அதனால அருமையாக சொல்கிறார். இதற்கு வழியாக இருப்பது என்னன்னா, முதல்ல இந்த திருமுறைகளை பாடுவது, சாத்திரங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை உணர்ந்து இந்த வினையிலிருந்து நீங்க நமக்கு செய்வது. இதற்கு துணையாக இருப்பது எதுனா ஒரு குருவோட அருள். அந்த குருவினிடம் நம்ம தீட்சை வாங்கி அந்த குருவோடு உயிர் கலப்பு கிடைக்குமே ஆனால் உயர்வான ஒரு நிலையை அடையலாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானேன்னு. அப்ப ஒவ்வொருவரும் ஒரு குருவோடு சென்று அந்த தீட்சா வாங்கி இறைவனுடைய அருளை பெறணும். அதனாலதான் மாணிக்கவாசகர் சொல்லும்போது அருமையாக சொல்லுகிறார், நான் இந்த இடத்துல எதற்காக வந்தேன்? குதிரை வாங்க தானே ஐயா வந்தேன், என்னையே நீயே ஆட்கொண்டாயே. ஏன்? பல பிறவிகளில் அவர் செய்த புண்ணியபலன். அதனால இறைவனே குருவாக வந்து ஆட்கொள்கிறார். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நமன பெற்றேன், தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்க சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்தான். அவை இறைவனுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் இல்லை. யார் ஒருவர் இறைவனுடைய திருவடியை பற்றினால் அவருடைய திருவடி அபரஞானம் பரஞானம் என்ற இரண்டு ஞான திருவடி. ஞானம்னா என்னன்னா ஏதோ காட்டுல போய் தவம் இருப்பது. ஞானம் என்பது அறிவில தெளிவு வரணும். அறிவின் தெளிவே ஞானம்னு. அப்ப அறிவில தெளிவு எப்ப வரும்? இறை சிந்தனையோடு வந்து இந்த நிலையில்லாத பொருட்கள் எல்லாம் நிலையானது அல்ல என்பதை உணர்ந்து அது நமக்கு தேவைதான். அதற்காக நம்ம பொழுதனைக்கு அது முன்னாடி சுட்டாம அதையும் மாணிக்கவாசகர் சொன்னார், காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் சிறப்பு அகல. அப்ப காணக்கூடிய பொருட்களா நிலையில்லாத பொருட்களை எல்லாம் பார்த்து இது நிலையானது நிலையானது பொழுதனைக்கு அது முன்னாடி போயிட்டு நிலையான பொருள் என்ன, மெய்ப்பொருள் என்ன, இந்த மெய்ப்பொருள் எங்க இருக்கு? நமக்குள்ளே இருக்கு. நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை நம்ம உணர்ந்தோமா அப்படின்னா அதான். அப்ப நம்ம கூட இருக்கிறதுனாலதான் நம்மளை பார்த்து எல்லாரும் மெய் உணர்வாளர்களேன்னு சொல்றாங்களே. அப்ப இந்த உடல் ஒரு நாள் அழிந்துதானே போகும். அப்ப எப்படி மெய் உணர்வாளர்கள்னா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆத்மா அழியாத வஸ்து நம்ம உடலுக்குள்ளே இருப்பது வரைக்கும் நம்ம மெய் உணர்வாளர். ஆனா இதுல இருக்கக்கூடியதெல்லாம் திருமூலருடைய திருமந்திரத்தை நம்ம படிப்போம்னா ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றது. இதெல்லாம் இந்த பேரு படிப்பு பதவி எல்லாம் இந்த உலகத்துல இந்த இத்தனோடு உயிரினுடைய அளவை சொல்றார். மேவிய சீவன் வடிவது குருவின் கோவில் மயிலுன்னு நூறுடன் குருண்டு மேவிய கூறது 1000 ஆவியின் கூறு 100,000. ஒரு பசுவினோட ரோமத்தை 1,00,000 கூறு போட்டு அதுல ஒரு கூறு எடுத்தா எவ்வளவு இருக்குமோ அதுதான் உயிரினுடைய அளவு. இந்த அளவு உயிர் உள்ள இருக்கும் போதே நம்ம என்ன சொல்றோம், அது எப்பனாலும் வெளியே போறோம். நம்ம என்ன சொல்றோம், நான் யாரும் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டுட்டாலே அந்த உயிர் இருப்பது வரைக்கும் இந்த இறைவனை அடைய கொடுத்த ஒரு உயர்வான பிறப்பு இந்த மானிட பிறப்பு. மானிட பிறப்புல மட்டும்தான் நம்ம இதையெல்லாம் செய்ய முடியும். யாருக்காவது தானம் பண்றோம், தவம் பண்றோம், இறைவன் நாமத்தை சொல்றோம், திருக்கோயில பலமாக வாரோம்னா அதனால சொன்னார், வாழ்த்த வாயும் நினைக்க மனநெச்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்ந்த மாமலர் தூவி துதியாதே விழுந்தவா வினையே நெடுக்காலமே. கொஞ்சம் மலரை கொண்டு இறைவனுடைய திருவடியை பொழுதனைக்கும் சொன்னாரானா சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும். அப்ப நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறப்பை வீணாக்காது இந்த உலகத்தில் நிலையான பொருள் எது என்பதை அடைய நம்முடைய சகல செயலுக்கிடையிலும் இமைப்பொழுது
திருவருளை மனதில் சிந்தித்து எத்தொழிலை செய்தாலும் ஏதவசை பட்டாலும் சித்த மனம் இருக்கட்டும் மோனத்தேன. நம்ம என்ன தொழிலாலும் செய்யும் அது மேல அபிராமி அந்த அதில சொல்ற நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்து நினைப்பதும் எல்லா தொழிலை செய்யும் போதும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி நாம் செய்வோமே ஆனால் நம்முடைய வினைகள் கழியும். இந்த வினைகள் கழியாம நம்ம கண்மா ஆணவம் மாயை என்ற 3 மலங்களிலே சிந்துண்டு அதன் பின்னாடி நாம் இருக்கிறோம். மலமற்றவனாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய சித்தாந்தங்கள் நமக்கு அதை சொல்லுகிறது. அதை அடைய எளிமையான வழியாக நம்முடைய திருமுறைகள் இருக்கு. இப்ப நேரத்தில் இருந்து கூட நம்முடைய ஆதீனத்துல அருணந்தி சிவாச்சாரியருடைய குரு பூஜை நிகழ்வை ஒட்டி 1 வாரம் 10 நாள் பக்கத்துல அருணந்தி சிவனும் அவருடைய 20 நூலில் அருளை செய்த மெய்கண்டாருடைய சிவனான போதும் அந்த நூலுக்கான வழிமுறை கொடுத்தவராக இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்கிறார், அந்த சித்தியார் என்ன சொல்லுது, அதையெல்லாம் பற்றி நம்முடைய அருளாளர்கள் அந்த சித்தாந்தத்தில் தோய்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து நேற்றிருந்தே அந்த நிகழ்ச்சி தொடங்கி ஒவ்வொரு யூடியூப்லையும் அது வருது. அருணந்தி சிவம் என்ன சொல்லியிருக்கிறார், எப்படி அடையலாம் 20 கேள்வி வினா விடையாக வந்தது. இப்படி இந்த சித்தாந்தங்களை உணர்ந்து உண்மையான பொருளை உணர்ந்து உலகத்துல வாழணும். ஆனா எப்படி வாழணும், தாமரை இலை தண்ணீர் போல புளிய காய மாதிரி பத்தி இருக்காம புளிய பழம் மாதிரி வளர்ந்தா தோடு தனியாகவும் பழம் தனியாகவும் பிரியும். அந்த அளவுல நம்ம பச்சை நிலையிலே இருந்து உயர்வான ஒரு நிலையை அடைய இது போன்ற ஒவ்வொரு இடங்களிலும் ஆதீனங்களை தொடங்கி அந்த இடங்களில் இருக்கக்கூடிய கிளை மனங்களில் வந்து நமக்கு இது போல திருமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். திருமுறை முடிச்சாச்சுன்னா அதுக்கு சான்றிதழ் வழங்குறாங்க. சைவ சித்தாந்த ரத்தனம் என்ற பட்டங்களை கொடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் செய்து நம்ம அவர் வள்ளலார் சொன்ன மாதிரி கடைபிடித்தே கொள்வார் இல்லைன்னு ஒவ்வொரு இடத்திலும் சைவ சித்தாந்தம் ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்போது நீ வரையா கூப்பிடக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. அப்ப அந்த இலையிலிருந்து எதற்காக நாம் வந்தோம் என்பதை உணர்ந்து வந்த நோக்கத்தை நிறைவேற்ற நமக்கு வழியாக இருப்பதெல்லாம் இந்த திருமுறைகள், இந்த சித்தாந்தம் நாம் எப்படி வாழும் இந்த வழிமுறையை சொல்லுது. அதற்கு எளிமையாக படித்து கொடுக்க இந்த நாமங்கள் திருக்கோயில் வழிபாடு பூ கை கொண்டு அரண் பொன்னணி போட்டினார், நாட்டை கொண்டு அவன் நாமம் நகர்கிறார், ஆக்கைக்கே இறை தேடி அலம் வந்து காக்கைக்கு இடையாகி போயிடுவேன். அப்படியே பொழுதனைக்கு ஏதோ வச்சுட்டு போவோம், போகும்போது கொண்டு போவோம், இப்படியே நினைச்சு வாழ்ந்து கிடைத்த மனித பிறப்ப வீணாக்காம இழப்பார். அப்ப இந்த நிலைமைக்கு நமக்கு கொடுத்த அற்புதமான இந்த பிறப்பு, இதுல நம்ம சித்தாந்தத்தை உணர்ந்து நிறைய பேர் சித்தாந்த வகுப்பு சேருங்க. ஒரு சித்தாந்த கிளாஸ்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது தொடர்ந்து நடக்கும். அதனால அது என்ன, சைவ சித்தாந்தம் என்ன பொழுது நிலை பொருளையும் நிலையில்லாத பொருளையும் மாயையை பற்றியும் கர்மத்தை பற்றியும் எடுத்து சொல்லு. இதை அதெல்லாம் சொல்லி அதே மாதிரிதான் புராணத்திலே சொன்னாங்க. இப்ப அடுத்தது வருது கந்த சஷ்டி. இந்த கந்த சஷ்டியே மாயையை நீங்கணும். அதனால மாயை நீங்குது, கண்மன் நீங்குது, ஆணவ மனத்தை அவர் அளித்தார், அதன் பிறகு ஆட்கொண்டார். அப்ப அப்படிப்பட்ட ஒவ்வொரு நிலையிலும் புராணங்களும் எடுத்து சொல்லுது. ஆனா நம்ம என்ன செய்தோம், வெந்ததை உண்பா விதி வந்தா போய் சேருவோம், கண்டதே கோலம்னு வாழ்ந்து கொண்டு கிடைத்த இந்த அற்புதமான பிறப்பை வீணாக்குறோம். எனவே இதுல நம்ம அறிந்து நம்முடைய ஆன்மா புனிதலை உங்களுக்கு எது வேணும்னாலும் இறைவன் கொடுக்க தயாராக உள்ளார். அவனிடம் நம்ம போய் இது வேணும் அது வேணும் கேட்டு வாங்குவதை விட இறைவனுடைய திருவடியை அடைந்து நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணனா, அவனே எம்பெருமான் சிவபெருமானே நான் எதை நீ கொடுத்தா நல்லா இருக்கணும் அதை நீ எனக்கு கொடு. அதனாலதான் அருமையாக சொன்னார். இந்த ஒரு பாடி நினைச்சேன் தம்பி 10 நிமிஷம் பேச சொல்லியிருக்காங்க. அதனால அவர் சொல்லுகிறார், வேண்டத்தக்கது அறிவோய், வேண்ட முழுதும் தருவோய், வேண்டும் மயமா வேண்டியதை பணிகொண்டார், வேண்டி நீ ஆதரவு செய்தால் யாரும் அதுவே வேண்டினல்லா, வேண்டும் பரிசு ஒன்று உண்டினில் அப்பா, அதுவும் உன் விருப்பம்னா அவருக்கு தெரியும் நமக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது. அவர் எதை வைத்து கொடுக்கிறார், பல பிறவிகள் நம்ம சொன்னவே இந்த பிறவியில் உள்ள வினை. இதுல சங்கீத முட்டை இவ்வளவு வச்சிருக்கோம், அதை கொண்டு அதை ஒரு பகுதியை கொடுத்து போய் கழிச்சுக்குவானா, ஆகாமின்னு ஒரு புது முட்டையை சேர்த்துட்டு பெருசாக்கி இருந்தோம் முட்டை. அப்ப இதை கழிந்ததை
எதையும் வைத்து விடாது. சிவஞான போக சாரம் சொல்லு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏன் என்னைய மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துறான்? அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். சும்மா தனு வருமா, சும்மா பிடி வருமா, சும்மா வருமா சுகதுக்கம்? முன்னால் நீ செய்த வினைக்கு ஈடாக இறைவன் விழிவிப்பதென்றால் எய்தவனை நாடி இருந்தனர். அதை நாடி இருப்போமே ஆனால் நம்முடைய வினைகள் நீங்கும். இந்த வினைகள் நீங்கினா இறைவனுடைய திருவடியை அடையலாம். இந்த இம்மை நலங்கள் நமக்கு கிடைக்கும். நாளும் போலும் நன்மையே செய்யும். அதனால அதற்காக ஞானசம்பந்த பெருமான் கோளறு பதிகத்தையே கொடுத்தார். அப்ப விபூதி உத்ராட்சம் அணிவது, அவருடைய நாமத்தை சொல்வது, இந்த கோளறு பதிகத்தை பாடினா நமக்கு அவ்வளவு பெரிய உயர்வான ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். இந்த கோளறு பதிகத்தை பாடிதான் நம்முடைய ஐயா அப்படி நம்முடைய சன்னிதானம் அவர்கள் நம்ம பிரதமர் கையில கொடுக்கும்போது கூட முன்னாடி இருந்த சன்னிதானமும் இந்த கோளறு பதிகத்துல நம்ம பாடி அரசாழ்வார் ஆணை நமதே என்று சொல்லும் போதுதான் செங்கோலை கொடுத்தாங்க. இப்பவும் நம்மளும் அதே மாதிரி சன்னிதானம் அங்கே சென்று எல்லா பொதுவாளர்களும் சென்று வேறு தோழி மங்கன் வினமுண்ட கண்டன் பாட்டை பாடி தேனமர் மொழிகள் ஆலை விளை சென்ற துண்ணி வளர்ச்சொம்பன் என்னும் நிகழ நான்முகன் ஆதியாகிய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவர் தானொரு கோலம் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய்து ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார். அப்படி வானில் அரசாழ்வார் சொல்லும் போது சன்னிதானம் அவர்கள் கையில கொடுத்து இன்னைக்கு அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கோளறு பதிகம் எவ்வளவு உயர்வு. கூண்பாண்டியனாக இருந்தவரை மாற்றி சைவ சமயத்தை கரைக்க வைத்தது மட்டுமில்ல, அந்த பூனை நிமிர்ந்து நின்று சீர் நெடுமாறன் ஆனார்னா அந்த திருமுறைகளில் உள்ள திருநீற்று பதிகத்தினுடைய பெருமை அது. திருநீரை கொஞ்சம் நெட்டி நிறைய பூசிட்டு போனோம்னா அது கேவலமா நினைக்கிறோம். லேசா தொட்டு போடுறத இன்னும் காலேஜ் பிள்ளைகள பவுனே தூக்கி கடைக்கு போகுது. அப்ப அந்த அளவுல நம்ம இருக்கோம். கங்காளன் பூசும் கவச திருநீட்டை மங்காமல் பூசி மகிழ்வோமே ஆமாயில் தங்காமே சாரும் சிவகதியன வினைகள் தங்காது சிவகதி கிடைக்கும். எனவே இதை நாம் ஏன் செய்யலனா சிவசிவ என்கிற தீவினையார், சிவசிவ என்கிற தீவினைமாள், சிவசிவ என்கிற தேவருமாள், சிவசிவ என்ன சிவகதி தானே. அதனால நம்ம சமயத்துல இல்லாதது எதுவுமே இல்லை. சமய சின்னங்களை முறைப்படி அறிவோம். அதுபோல உத்ராட்சத்தை போடுவோம். அது நமக்கு பாதுகாப்பு அரணா இருக்கும். எந்த ராத்திரி எங்க போயிட்டு வந்தாலும் பேயோ பிசாசோ எதுவும் நம்ம உத்ராட்சத்தையும் விபூதியும் பார்த்தோன்னா அண்டாது. யார் என்ன செஞ்சு வச்சு நம்மளை கெடுக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்காது. அவ்வளவு வலிமை வாய்ந்தது விபூதியும் உத்ராட்சமும். எனவே அதை அணிவோம், நாமத்தை சொல்வோம். நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க பஸ்ல வேலைக்கு போறோமா, டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு சோப்ரானத்தை பாடுங்க 5 நிமிஷம் ஆகும். விநாயகர் பாடம் 3 நிமிஷம் தான் ஆகும். இந்த 95 வரியை பற்றினோம்னா 96வது நிலையை நம்ம அடையலாம். 96 தத்துவங்களையும் கடந்த நிலையை கொடுக்கக்கூடிய அற்புதமானது சிவபுராணம். திருவாசகத்தை பூரா படிக்க முடியாட்டாலும் சிவபுராணத்தை மட்டும் படி. அதை பாடும்போதும் எப்படி பாடணும்? ஏதோ 4 வரியை பார்த்துட்டு அங்க பாடிட்டு இங்க பாடிட்டு பாடம் விட்டுட்டு இல்லை. சொல்லிய பாட்டி ஒரு உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சொல்றது. மற்றவங்களாம் என்ன எழுதிட்டு ஆகணும்னு நம்மளே கேட்டுக்கணும். அப்ப அதையே நம்ம சொல்றாரு. அதனால இமைப்பொழுதும் என்னை நீங்காதவனான இறைவனுடைய திருவடியை பற்றுவோம். அவர் சொல்கிறார், நீயே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுத்தேனே. அந்த சிவபுராணத்தை பாடும் போதே 32வது வரியில அதை பாடுறாரு. அதை பாடி 32வது வரியில சிவபுராணத்துல இருக்கக்கூடியது பாடலை போல அவருடைய வாழ்க்கை 32வது வயதில் இறைவனுடைய திருவடியில அந்த ஜோதியில கலந்தார் என்றால் மாணிக்க வாசகெல்லாம் எப்படிப்பட்டது? சேக்கிழார் உலகெல்லாம் நான் ஓதத்தறிவ பாடலை பாடும்போது எழுத்தறியா பண்ண அதுல உள்ள எழுத்துக்களை என்னன்னா 63 எழுத்துகள் சுண்டு போட்ட எழுத்தை தள்ளுனா 63 எழுத்து வருது. 63 எழுத்துக்களும் 63 அருளாளர்கள் அடியார்கள் சிவன் அடியார்களை குறிக்கிறது. 50 மீதி உள்ள எழுத்துக்கள் 72 தொகையடியார்களை குறிக்கிறதுனா ஒவ்வொருத்தரும் அவ்வளவு உயர்வான ஒரு நிலையில நம்ம கொடுத்தாங்க. நம்ம வேலையை செய்ய வேண்டியதான், குடும்பத்தை பார்க்க வேண்டியதான், கணவன் மனைவியை பார்க்கணும் நம்ம கடமை தான். ஆனா இதற்காக வரல. இதுக்கு மேல நம்ம ஆத்மாவை புனிதப்படுத்த நாம் வந்துள்ளோன்னு ஒரு ஓரமா நினைச்சு நம்முடைய மனமொழி
கைகளால் இறைவனை வணங்கி வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்ற நம்முடைய அருளாளர்கள் இது போன்ற வகுப்புகளை நடத்தி வருகிறார்கள். அதில் கலந்து பயன்பெற்று நம்முடைய ஆத்மாவை உய்வடைய செய்வோம், உலகிலும் வாழ்வாங்கு வாழ்வோம். அதற்கான நல்ல செயல்களைத்தான் திருவாவூர்துறை ஆதீனம் ஒவ்வொரு இடங்களிலும் செய்து கொண்டிருக்கிறது. எனவே அதிலே கலந்து பயின்று சித்தாந்தத்தையும் முடித்து தெளிவர திருமுறைகளை பாடி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பணியை வணங்கி வாழ்த்தி வாழ்த்து பாடலோடு நிறைவு செய்கிறேன். கைவாய்மை கண்டார் தன்னோர் விஞ்ஞான வாழ்வாகி குயிலாறுகளில் திருவாவூர்துறை வாழ் குரு நம சிவாய தேவன் கைலாதி மரமுடையோர் திருமரபு நீருடைய தலைமாதோ ஆதிடு தளர்ந்தாள் வாழ்க வாழ்க வெப்பை ஒரு செய்த நிகழ் வாழ்க குக்குடா வாழ்க செவ்வேலிய மஞ்சை வாழ்க யானை தன்னஞ்சு வாழ்க மாநில வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். ஓம் ஹர நம பார்வதீவதே நாடுடைய சிவனே போற்றி மன்னா போற்றி கண்ணாலே போற்றி காவாய் கனகதிரளே போற்றி 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 திருச்சிற்றம்பலம். நம்முடைய திருவாவூர்துறை ஆதீனத்தினுடைய சமய பரப்புனராக இருக்கக்கூடிய கோமதி திருநாவூர் சாமியார் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். நம்முடைய திருமுறைகளிலிருந்தும் சித்தாந்தத்திலிருந்தும் நல்ல அரிய கருத்துக்களை நமக்கு எடுத்தார். வினையே ஒரு தேகம் கண்டாய், இந்த வினை கழியணும்னா இறைவனுடைய திருவடியை நாம் அடையணும். இறைவனுடைய திருவடியை அடைய எல்லாராலும் முடியுமான்னா அவ்வளோ எளிதில்லை. குருவின் மூலமாக தான் அந்த இறைவனுடைய திருவடியை அடைய முடியும். அப்படி நமக்கு குருமகா சன்னிதானமாக இருந்து நமக்கெல்லாம் குருவாக இருந்து அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அவருடைய திருவடியை பற்றினோம்னா நம்ம விரைவாக நம்முடைய இறைவனுடைய திருவடியை பெற்று சேரலாம். இதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய சுசீந்திரத்தினுடைய இங்கே கிளைப்படத்தில் நம்முடைய திருவாரூர் ஆதீன சைவ திருமுறையினுடைய பேராசிரியர் ஐயா நடராஜன் ஐயா இருக்கார்கள். அவர்கள் ஒரு கருத்துக்களை வழங்குவார். அன்போடு நம சிவாயவே ஞானம் கல்வியும் நம சிவாயவே நானறியும் நம சிவாயவே நானமென்று எத்துமே நம சிவாயவே நன்னறி காட்டுமே. எல்லாம் அங்கேயிருந்து உள்ளதாகிய ஆகவாய் பெருமான் திருவடிகள் சொல்லிக்கொண்டு எங்கள் எழுந்திருக்கக்கூடிய சுவாமி ஞானமாய் பெருமான் திருவடிகள் சொல்லிக்கொண்டு திருவாரூர் குருமகா சன்னிதானம் திருவடிகளை வணங்கி வழிகளால் நோக்கி வணங்கி திருவருளையும் சிந்தித்து தொடங்குகின்றேன். இன்றைய தினம் திருவாரூர் கன்னியாகுமரி கிளைமடத்தினுடைய கும்பாபிஷேக பெருவிழா. இந்த பெருவிழாவில் வருகின்றிருக்கக்கூடிய ஆண்டவர்களே சான்றவர்களே கிளைமடத்தினுடைய ஆய்வாளர் மற்றும் மண்டலத்தினுடைய அனைத்து அலுவலர்களுக்கு தனக்கு அடியோடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாவூர்துறை ஆதீனம் 18 சைவ ஆதீன மடங்களில் முதன்மையான மடம். சிவராஜதானி, சிவஞான பேரரசு, சிவஞான பண்ணை, அது மட்டுமல்லாமல் தானமோடு தமிழ்மொழிக்கும் தமிழ் திருவாவூர்துறை என்று இதனை சிறப்பித்துக் கொள்வார்கள். பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய நமது மடம் திருவாவூர்துறை ஆதீன மடம். இந்த திருவாவூர்துறை ஆதீன மடத்தில் இப்பொழுது குருமகா சன்னிதானமாக 24வது குருமகா சன்னிதானம் நடத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்திய நாடு முதலாவதாக சுதந்திரம் அடைகின்ற பொழுது 20வது குருமகா சன்னிதானம் காலத்தில் அங்கே இந்திய பிரதமருக்கு
நமது திருவாவூர் ஆதீனத்திலிருந்து செங்கோல் வழங்கப்பட்டு அது இந்த இந்திய தேசத்தை ஆளுவதற்காக அண்ணாவை வழங்கப்பட்டது. அது வேற எந்த மடத்தில் அந்த சிறப்பு இல்லை. இந்தியாவில் எத்தனையோ மடங்கள் இருக்கின்றன. ஆனால் நமது திருவாவூர் மடத்துக்கு மட்டுமே அத்தகைய சிறப்பு. அது மட்டுமல்லாமல் நமது குருதாசனிதான காலத்தில் மீண்டும் அந்த இந்திய பாராளுமன்றம் புதுப்பிக்கப்பட்டு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் குருதாசனிதான அவர்கள் செங்கோல் வழங்கி அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு நமது ஆதீனம் மீண்டும் சிறப்புடைய ஆதீனமாக நமது குருதாசனிதானம் நமது சிறப்பை எல்லாம் இந்திய திருநாட்டிற்காக அந்த அருளாணையை வழங்கியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நமது திருவாரூர் ஆதீன மடத்தில் இந்த ஈசான மடம் என்று சொல்லக்கூடியது 8 மடங்கள் இருக்கின்றன. அது ஈசான தம்பிரான் 4வது மட்டத்தில் எழுந்தவர்கள் உருந்திரகோடி தேசிகர் சுவாமிகள் காலத்தில் ஈசான தம்பிரான் என்ற ஒரு தம்பிரான் இருந்திருக்கிறார்கள். பல்வேறு தம்பிரான்கள் ஆதீனத்தில் நிறைய தம்பிரான்கள் உள்ள மடம் திருவாவூர் ஆதீன மடம் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஈசான தம்பிரான் காலத்தில் மதுரை ஆண்ட நாயக்க மன்னர்களில் முத்துவேலப்ப நாயக்கர், செவ்வந்தியப்ப நாயக்கர், இந்த 2 நாயக்கர்களிடையே அண்ணன் தம்பியருடைய பிரச்சனை. அதன் காரணமாக செவ்வந்தியப்ப நாயக்கர் மாறுவேடத்தில் வந்து சேர்கின்றார். பசி களைப்பாக இருந்த மந்திரத்தில் நமது ஈசான தம்பிரான் அவர்கள் ஆற்றுக்கு நீராட செல்கின்ற பொழுது அவர்களுக்கு பசி களைப்பை நீக்குவதற்காக அந்த மடத்திலிருந்து திருமணம் கொடுத்து அவரை யார் என்று விசாரித்து நமது திருமணத்தில் வைத்து போட்டி பாதுகாத்து பின்னால் அந்த அண்ணன் தம்பி இடையே உள்ள அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட பிறகு அந்த முத்துவேலப்ப நாயக்கரும் செவ்வந்தியப்ப நாயக்கர் இந்த 2 மதுரையான நாயக்க மன்னர்களால் இந்த திருநெல்வேலி மாவட்டம் தென்மண்டலத்தில் 8 மடங்களை தானமாக கிராமமாக தானமாக திருவாவூர் ஆதீனத்திற்கு வழங்கப்பட்டது. ஈசான மடம் என்று நமது கன்னியாகுமரி மடம் அழைக்கின்றது. திருநெல்வேலி, பாபநாசம், மரப்பநாடு, செவ்வல், அதுவும் இல்லாமல் வள்ளியூர், சுசீந்திரம், கன்னியாகுமரி இந்த 8 மடங்களும் ஈசான மடம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஆதீனத்தில் இன்று நமக்கு இந்த ஈசான மடமானது சிறப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது ஆதீனம் பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அவரது அருளாட்சி காலமானது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 130 மையங்களுக்கு மேலாக திருவாவூர் ஆதீன சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையங்கள் இயங்கி வருகின்றன. இன்று பட்டி தொட்டி எல்லாம் தமிழ் திருமுறையை கொண்டு சேர்த்தது நமது திருவாவூர் ஆதீனம் மட்டுமே. திருமுறைகள் என்னவென்று தெரியாத இடத்தில் கூட திருமுறைகளை கொண்டு சேர்த்தது திருவாவூர் ஆதீனம் தான். இன்னைக்கு தேவார பாடசாலைன்னா முறையாக தங்கியிருந்து 5 ஆண்டுகள் தேவார பாடசாலைகள் பயில வேண்டும். கரூர் தேவார பாடசாலைகளுக்கு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முறையாக பயின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு பயிற்சி வகுப்பினை நேர்முக பயிற்சி மையமாக திருவாவூர் ஆதீனம் நிகழ்த்தி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சைவ சாத்திரமாக இருக்கக்கூடிய 14 சாத்திர நூல்களையும் அதே நேர்முக பயிற்சி மையமாக நேரில் வைத்து 100க்கும் மேற்பட்ட மையங்களில் வைத்து சித்தாந்த சாத்திரங்களையும் நமக்கெல்லாம் கொண்டு சேர்க்கின்றது. எங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல இந்த சமய புலவர்கள் எல்லாம் ஆலயங்களோடு சென்று பாடினார்கள். அதனால நீங்க திருமுறைகள் நம்ம ஆலயங்கள் தோறும் எல்லா ஆலயங்களையும் போய் பாடிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த சொந்தான புலவர்கள் என்று சொல்லக்கூடிய நமது நால்வர் பெருமக்கள் சொந்தான புலவர்கள் சாத்திரங்களை அறிவிச்சவர்கள் மடங்களில் இருந்து கொண்டுதான் அந்த சாத்திர நூல்களை எல்லாம் அறிவிச்சார்கள். அதெல்லாம் இன்னைக்கு மடங்களில் மட்டுமே அது பாடங்களாக இருந்து பாடமாக இருந்து கற்பிக்கப்பட்டது. இன்று அனைவருக்கும் கொண்டு சேர்க்கின்ற வகையில இன்னைக்கு சித்தாந்த சாத்திரங்களையும் நமக்கு நேர்முக பயிற்சி மையத்தின் மூலமாக நமக்கு திருவாவூர் ஆதீனம் கொண்டு சேர்க்கின்றது. இந்த தினம் ஒரு நன்னாள். இதே இடத்துல வச்சுதான் 2011ஆம் ஆண்டு நமது 23வது உருவாசனம் காலத்தில் நமது தப்பையாவூர் ஐயா அவர்கள் மூலமாக குருந்தகர் தேவார குருந்தகர் வெளியிட்டார். 23வது உருவாசனம் அவர்கள் வெளியிட்டார்கள். பண்புகள் வழியும் ஒரு தேவார மையத்தை வெளியிட்டோம். அதே இடத்துல நமது 63 மாநில சார்பிலும் சுசீந்திரம் திருவாவூர் ஆதீன சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையத்தின் சார்பிலும் 7வது முறையை தொடங்க இருக்கின்றோம். அதை நமது குருமதாசன் அவர்கள் தொடங்க இருக்கின்றார்கள். என்ன ஒரு பொருத்தம் என்று கேட்டால் சுசீந்திரம் மடத்துலதான் மாதவ சிவஞான சுவாமிகளே வந்து தீட்சை பெற்ற இடம் நமது சுசீந்திரம் திருமணம். அதே போல
6வது குருமகார சன்னிதானமும் 7வது குருமகார சன்னிதானமும் அருளாட்சி காலத்தில் அங்கிருந்து ரச்சனை யாத்திரையாக வந்து இங்கே தங்கியிருந்து சிவபேறு பெற்ற இடம் அது சுசீந்திரமடம். இன்றைக்கு ஆவணி மாதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த குருபூஜையானது சிறப்பாக குருமகார சன்னிதானத்தில் அருளாணை மனம் நடைபெற்றது. அதே போலதான் இந்த சுசீந்திர மடத்துடைய திருவாரூர் யாத்திரை சைவத்தினுடைய நேர்முக பயிற்சி மையத்தை 2015ஆம் ஆண்டு நமது குருமகார சன்னிதானம் அவர்களே நேரில் வந்து தொடங்கி வைத்த ஒரே மையம் நமது சுசீந்திர மையம் தான். 85 மாணவர்களுக்கு மேலாக நமது திருமறை பயிற்சி மையத்தில் படித்து வருகின்றார்கள். பல்வேறு இடத்தில் அவர்கள் மையங்களை தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குருமகார சன்னிதானம் நேரில் தொடங்கி வைத்த மடம் மையம் நமது சுசீந்திர மையம். அதே போல 7ஆம் திருமுறையில் தொடங்க இருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்களுக்கு 7ஆம் திருமுறை. இதெல்லாம் தெரியும். இன்னைக்கு திருத்தொண்டர் தொகையிலேயே நமக்கு ஒண்ணுமே இல்லை. அடியாரை பற்றி யாரை பற்றி நமக்கு தெரிய வேண்டியது வராது. தேவாசிரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை மனதால் தொடங்கி புறத்தால் வழங்காமல் திருவாரூர் கோயிலுக்கு கொண்டு கொண்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விருதுண்ட நாயனார் அடியார்களை வழங்காத இந்த சுந்தரரும் பிறகு அவரை ஆட்கொண்ட தியாகராஜரும் பிறகு சொல்லி திருத்தொண்ட தொகையை பாடுகிறார். சாமி திருத்தொண்ட தொகையை பாடி தில்லைவாழ் வந்ததும் அடியார் மடியன்னு தொடங்கி அந்த திருத்தொண்ட தொகை கிடைத்தது. திருத்தொண்ட தொகையை அதாவது மாதவன் செய்த திருச்சில் வாழ்ந்துட தீதிலார் ஒரு திருத்தொண்ட தொகை தந்துட அவங்க எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமி தான் திருத்தொண்ட தொகையை தருவதற்கு அடியார்கள் எப்படி இருக்க வேண்டும், கோயில்கள் எப்படி செயல்பட வேண்டும், அவங்க உலகார் பணிகள் எப்படி நடைபெற வேண்டும், எல்லாத்தையும் நம்ம திருத்தொண்ட தொகையிலிருந்து நம்ம அடியார் மூலமாக 63 நாயன்மார்கள் வழியாக நம்ம இங்க அறிந்து கொள்ள முடியும். அந்த 7ஆம் திருமுறை நமக்கு ஆசிரியரை வழங்கியிருக்கிறார்கள். பல்வேறு சிறப்புகளுடைய மனம் நேரம் காலம் கருதி நான் வந்து நிறைவு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த மையம் நமது சுசீந்திர மையம் மிக சிறப்பாக திரும்புவது குருவாசனுடைய அருளாணை மனம் செயல்படுவதில்லை என்று தெரிந்து கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி குருவாசனுடைய கொண்டாட சபையில் வழங்கி போகிறது. ஒரே ஒரு கருத்து, பல அற்புதங்கள் நடந்தாலும் நம்ம ஞானசம்பந்தர் 23க்கும் மேற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கின்றார். ஆனா அதையெல்லாம் நாவுக்கரசர் 2 அற்புதங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கின்றார். 2 அற்புதங்களை அவருடைய பதிவு மூலமாக சொல்லியிருக்கின்றார். அதுல ஒரு அற்புதம் நடந்த நிகழ்வு நடந்தது நம்ம திருவாவூர் ஆதினம் அப்படின்னு சொல்லலாம். இங்கெல்லாம் 1000 ஞானம் எல்லாம் மலர்ச்சி வணங்கும் போது 1000 கங்கையாலை படசனை வைப்போம் 1000 மொழிகள் கொண்டு கண்மண உயர் கம்பன் 1000 மொழிகள் கொண்டு மாவட்ட துறையாளர்கள் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தருக்கு கிடைத்த அந்த பொற்களி 1000 பசும்பொன் 1000 கிடைத்த அந்த நிகழ்வை ஒரு பதிவில் குறிப்பிடுகின்றார். அதே போல திருவாரூர் தளத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது திறக்கப்பாடியை எண்ணினும் சென்றவர்கள் உழைப்பு பாடி அழைப்பித்தார் உள்ளிட்டார் மறைக்க வல்லவர் திருவாரூர் சொல்லி அந்த பதியத்திலையும் 2 அற்புதங்களை பாடுகின்றார். அதுல ஒரு அற்புதம் நடந்த நிகழ்வு நமது திருவாரூருடைய அந்த விழாவை இன்னும் ஆயிரம் நமக்கு மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார். கழித்த வருடம் அந்த குரு பூஜையை ஒட்டி நாங்கள் சென்றிருந்தோம். ஆடையை தொடங்கி அந்த எப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு 1000 பொற்காசுகள் இறைவன் வழங்கினாரோ அந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்றும் ஐதீக திருவிழாவாக நடத்தி, அது மட்டும் இல்லாமல் காலையிலிருந்து ஊர் மக்கள் முதற்கொண்டு அடியார்கள் முதற்கொண்டு சன்னிதானம் எடுக்க எடுக்க குறையாத பொற்காசுகளை எல்லாம் மாலை 4 மணி வரை சன்னிதானம் நைவேத்தியம் செய்யாமல் அங்கு அந்த அற்புத நிகழ்வை அடியார்கள் கடைசியாக வருக வர காத்திருந்து அதை வழங்கிவிட்டு சென்றார்கள் என்பதை தங்களுக்கு நினைவு வழங்கி கொண்டு வருகிறார்கள். பேராசிரியர் பெருந்தகை சுதந்திர செங்கோல் வழங்கிய நினைவை அற்புதமாக இப்பொழுது பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் 75வது சுதந்திர தின விழாவிலே நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களை தனி விமானத்திலே அழைத்து சென்று அன்றைக்கு 20வது குருமகா சன்னிதான காலத்திலே வழங்கப்பட்ட அந்த செங்கோலை மறுபடியும் நம்முடைய ஆதீன குருமகா சன்னிதானத்திலே வழங்கி அதை பெற்று அந்த பாராளுமன்ற புதிய கட்டணத்திலே வைத்தார்கள் என்று சொன்னால் அத்தகைய சிறப்பு நம்முடைய திருவாவூர்
நம்முடைய பெருமையை திருவாரூர் ஆதீனத்தினுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே செல்லலாம். சுசீந்திர மடம் பல்வேறு சிறப்புகளை எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள். திருவாரூருக்கு உள்ள சிறப்பு என்பது ஞானசம்பந்தருக்கு 1000 பொற்காசு அளித்தது மட்டுமல்ல, நம்முடைய 12 திருமுறையிலே 10ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருமூலர் அருளிய திருமந்திரம் அருளி செய்யப்பட்ட தலம் திருவாரூர். ஆமா, அப்படிப்பட்ட 10ஆம் திரை முழுமையும் அறிவிப்பட்ட ஒரு தலம் நம்முடைய திருவாரூரை என்று சொல்லி அருமையான நிகழ்வுகளை குருமகாசரிதான் நமக்கெல்லாம் அருளாட்சி வழங்கி இன்றைய தினம் 7ஆம் திருமுறைகளுடைய முற்றுவதை தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் என்று சொல்லி குருமகாசரிகளுடைய அருளாட்சி மனப்படமாக தெரியாதோ போதும் கேட்குது. பார்வதி மதையே நாட்டுடைய சிவனே போற்றி. புனித்த உருவம் சிரிக்கும் பனித்த சடையும் போலம் போல் மேனிப்பால் வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த ஒப்பாதம் காணக்கற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே